முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் பொன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. ஒருவருக்காக ஒன்று கூடிய அனைத்து கட்சிகளும் மக்கள் மனதில் என்றும் வாழும் திரு முனுசாமி ஆனந்தன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி தங்கவயலில் சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களின் அன்பு தந்தை மறைந்த திரு முனுசாமி ஆனந்தன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய நிர்வாகிகள், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் ஒன்று கூடி மறைந்த திரு முனுசாமி ஆனந்தன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய தலைவர்கள் திரு முனுசாமி ஆனந்தன் அவர்கள் அரசியலை அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்கான சேவைக்காக வாழ்ந்தவர் என்றும் தாம் சார்ந்திருந்த அரசியல் கொள்கைக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்து எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாத துணிச்சலான மனிதராக வாழ்ந்தவர் என்றும் புகழாரம் சூட்டினர். அவருடைய நேர்மை, எளிமை, மக்கள் நல அக்கறை மற்றும் உறுதியான குணநலன்கள் என்றும் மறக்க முடியாதவை என நினைவு கூர்ந்தனர். அவருடன் பழகிய இனிய நினைவுகளை பகிர்ந்த அவர்கள் மறைந்த முனுசாமி ஆனந்தன் அவர்களின் மறைவு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று உருக்கமாக தெரிவித்தனர். அதே நேரத்தில் தந்தை நடந்த பாதையை பிள்ளைகளும் தொடர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தனது குடும்பத்தையே நாட்டுக்கும் சமூகத்திற்கும் அர்ப்பணித்தவர் முனுசாமி ஆனந்தன் அவர்கள் என்று அனைவரும் பெருமையுடன் குறிப்பிட்டனர். நாட்டின் பாதுகாப்பிற்காக தனது 3 பிள்ளைகளை இந்திய இராணுவத்தில் சேவை செய்யும் வகையில் உருவாக்கியதோடு மக்களின் நலனுக்காக மேலும் 2 பிள்ளைகளை பொதுநல சேவையில் ஈடுபட ஊக்குவித்து வளர்த்தவர் என்றும் பேசினர். குறிப்பாக சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் இன்று தங்கவயலில் அனைவராலும் அறியப்படும் மனிதநேய சேவகராக விளங்கி வருகிறார். வாயில்லா ஜீவன்கள் முதல் ஆதரவற்ற ஏழை மக்கள் வரை உதவி தேவைப்படும் அனைவருக்கும் முதல் கரமாக இருந்து தொடர்ந்து சமூக பணியாற்றி வருவது அவரது தந்தை வழங்கிய மனிதநேய பண்புகளின் பிரதிபலிப்பாகும் என்று பலரும் பாராட்டினர். அப்பாவை இழந்த வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல தந்தை தனது பிள்ளைகளுக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து அவரது நற்பெயரும் நன்னெறியும் தான். அந்த நன்னெறியை வழிகாட்டியாக கொண்டு முனுசாமி ஆனந்தன் அவர்களின் பிள்ளைகள் தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்வதே அவருக்கு செலுத்தும் மிக உயர்ந்த அஞ்சலியாக இருக்கும் என்று அனைவரும் உணர்வுபூர்வமாக தெரிவித்தனர். மேலும் அப்பாவை இழந்து துயரத்தில் வாடும் சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களுக்கும் மறைந்தவரின் துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்த அவர்கள் இந்த துயரமான நேரத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். இறுதியாக மறைந்த திரு முனுசாமி ஆனந்தன் அவர்களின் தைரியம், மனிதநேயம், மக்கள் சேவை மற்றும் நேர்மையான வாழ்க்கை என்றும் தலைமுறைகள் நினைவு கூறும் ஒரு முன்மாதிரியாக நிலைத்து நிற்கும் என்றும் அவரது ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தனர். அப்பா உடலால் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவர் கற்றுத்தந்த மனிதநேயம், தைரியம், சேவை, மனப்பான்மை மற்றும் நற்பெயர் என்றென்றும் பிள்ளைகளின் வாழ்விலும் மக்களின் இதயங்களிலும் உயிரோடு வாழும். எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு.
நேரத்திலே அவருக்கு அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறும்படியாய், அவருடைய நற்பண்புகளை உலகிற்கு எடுத்து சொல்லும்படியாய் ஆண்டவரை கூடி வந்திருக்கிற இந்த ஆராதனையை, இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு பொதித்தரலும் என்று பக்தன் மோசே சொன்ன வண்ணமாய் உயிரோடு இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு மரணத்திலும் எச்சரிக்கப்படுகிறோம். அப்படியாக ஐயா, அவனுடைய மரணத்தில் உயிரோடு இருக்கிற நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையை சீராக, சிறப்பாக, ஒழுங்காக, நல்லொழுக்கமாக வாழ எங்கள் மரணத்தை நாங்கள் தைரியமாய் சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார்கள். ஐயா, அவனுடைய மரணத்தினால் கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளை, மருமக்களை, பேர பிள்ளைகளை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, பந்தங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி எல்லாருடைய கண்கள்ல இருந்த கண்ணீரை துடைத்து ஆவியானவர் தேற்றரவான ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும். வேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வனத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 வார்த்தை மகேஷ் சாரை பத்தியும் நம்ம கமல் சார் பத்தியும் பேசணும். ஏன்னா முக்கியமா நான் பேச ஆகணும். நாங்க வந்து ஆழ்ந்த துயரத்துல இருந்தோம். அன்னைக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. யாருக்கும் போன் பண்ணோம். ஏன்னா வந்து நான் எத்தனோ பேரை நான் காப்பாத்திருக்கேன், எத்தனோ பேருக்கு நான் பாடி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறேன். நான் அது போல வேலைகள் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனா என்னாலே முடியல. அன்னைக்கு வந்து மகேஷ் சாரும் கமல் சாரை சேர்ந்துட்டா எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து எங்க அப்பா வந்து வீட்டு சேர்றதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ತುಂಬಾ ಧನ್ಯವಾದ. ಮಹೇಶ್ ಅಣ್ಣ ಅವ್ರಿಗೂ ಕಮಲ್ ಸಾರ್ಗೂ ನಾನು ತುಂಬಾ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಸರ್. ಅದು ರಾಜಕಾರಣಿ ಭಾಷಣ ಮಾತಾಡ್ತೀವಿ, ಬಟ್ ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾನು ಮೊದಲನೇ ಬಾರಿ ಬಂದಿರೋದು. ಮೇಲಾಗಿ ನನಗೆ ತಮಿಳ್ ಅಷ್ಟು ಬರಲ್ಲ. ಆದ್ರೂ ಇವತ್ತು ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತರು, ನಮ್ಮ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಯ KGF ನ ನಗರದ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳಾದಂತ ಪಾಂಡ್ಯನ್ ಅವರ ತಂದೆಯವರು ಮುನ್ಸ್ವಾಮಿ ಅವರು ದೈವಾಧೀನರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರ ಒಂದು ತಿಥಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾವು ಇವತ್ತು ಬಂದಿದ್ದೀವಿ. ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಭಾಗವಹಿಸಿರುವ ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾ ಉಪಾಧ್ಯಕ್ಷರು, ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತರು ಆದಂತ ಕಮಲ್ನಾಥ್ ಅವರೇ, KGF ನ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯ ನಗರಸಭೆಯ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರು ಆತ್ಮೀಯರಾದಂತ KC ಮುರಳಿಯನ್ ಅವರೇ, ಕೂಡ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರು, ಮುನ್ಸಿಪಲ್ ಕೌನ್ಸಿಲರು, ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಆದಂತ ನಮ್ಮ ಜೈಪಾಲ್ ಅಣ್ಣ ಅವರೇ, ನಮ್ಮ ADMK-ನ ಮುಖಂಡರು ಅನುಬನ್ ಅವರೇ, ನಮ್ಮ VC ಗಣೇಶ್ ಅಣ್ಣವರೇ, ಪಾಂಡ್ಯನ್ ಅಣ್ಣವರೇ, ಸೋಷಿಯಲ್ ವೆಲ್ಫೇರ್ ಗಣೇಶ್ ಅಣ್ಣವರೇ, ದೀನ್ ಅವರೇ, ನೈನಾ ರವಿ ಅವರೇ, ಎಲ್ಲ ಆತ್ಮೀಯ ನಮ್ಮ ಪುರಸಭೆಯ ನಗರಸಭೆಯ ಮಾಜಿ ಸದಸ್ಯರಾದಂತ ಗಾಂಧಿ ಅವರೇ, ಎಲ್ಲ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತರೆ, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬದ ಮುಖ್ಯಸ್ಥರು ತೀರ್ಕೊಂಡವಾಗ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತಲೆ ಇಲ್ಲದೆ ಆಗತ್ತೆ. ಆ ಒಂದು ಕುಟುಂಬನ ನಿರ್ವಹಿಸಿದಂತ ನಮ್ಮ ಮುನ್ಸಮ್ಮನವರು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವರ ಅಗಲಿಕೆಯ ದುಃಖವನ್ನು ಭರಿಸುವ ಶಕ್ತಿ ಆ ದೇವರು ಕೊಡಿ ಅಂತ ಆ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ, 5 ಗಂಡು ಮಕ್ಕಳ ತಂದೆ ಅಂತಂದ್ರೆ ಅಷ್ಟು ಈಸಿ ಅಲ್ಲ. 5 ಮಕ್ಕಳಿಗೂ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಮದುವೆ ಮಾಡಿ ಜವಾಬ್ದಾರಿ ಮಾಡೋದಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಅಂತ. ಅವಾಗ ನಮ್ಮ ಅಣ್ಣವ್ರು ಮಾತಾಡುವಾಗ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಿದ್ರು. ADMK-ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಅವ್ರ ಮಗ ಪಾಂಡ್ಯನು ಅಷ್ಟೇ. ಅವ್ರನ್ನೊಂದು 10 ವರ್ಷದಿಂದ ಪಾಂಡ್ಯನ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನೋಡಿದ್ದೀನಿ. ಯಾವುದೇ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟರು ಕೂಡ ಅತ್ಯಂತ ಶ್ರದ್ಧೆಯಾಗಿ, ಅತ್ಯಂತ ಗೌರವವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ಕೂಡ ಕಮಲ್ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿದ್ವಿ. ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಉನ್ನತ ಮಟ್ಟದ ಹುದ್ದೆ ಕೊಡ್ಬೇಕು ಪಕ್ಷದಲ್ಲಿ ಅಂತ ನಮ್ಮ ಹೈಕಮಾಂಡ್ ಮುಂದೆ ಕೂಡ ಅದನ್ನ ಮಂಡಿಸಿದೀವಿ. ಇವತ್ತು ಮುನ್ಸಮ್ಮಣ್ಣ ಅವರ
ಅಗಲಿಕೆಯ ದುಃಖವನ್ನು ಭರಿಸುವ ಶಕ್ತಿ ಆ ದೇವರು ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮತ್ತೆ ಅವರ ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಕೊಡ್ಲಿ ಅಂತ ಆಶಿಸುತ್ತಾ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನನ್ನ ಕರೆದು ಮಾತಾಡಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ರಿಗೂ ಅನ್ಸುತ್ತಾ ಧನ್ಯವಾದಗಳು. மறைந்த பெரியவர் முன்சாமி அவருடைய படத்திருப்பு. முன்சாமண்ணன் சொன்னாலே தமிழில் ஒரு பெரிய குடும்பம். ஒரு 60 வருஷமா இந்த ஊர்ல ஒரு சமூக பணி, தொழிற்சங்க பணி, அரசியல் பணி ஆடுறவங்க தான் இந்த குடும்பம். யாருன்னு சொன்னா முன்சாமண்ணன் அப்பா பேர் ராமசாமி. இப்ப வரவங்க சில பேர் தேவை. அவர் ராமசாமி கட்டிக்கா ராமசாமி சொன்னா மைனில என்னவோ பெரிய பெரிய ஆளுங்க நம்ம ஆபீஸ் எல்லாருக்கும் தெரியும். அவரு எவ்வளவு பேர் வேலை போடுவாரு கோல்குண்டால இங்கிலீஷ்ல எல்லாம். அப்ப நிறைய பேர் ஒரு செக்ஷன் தான் அதெல்லாம். அவருடைய மகன் தான் நம்ம முன்சாமண்ணன் கேண்டிஸ்ல பிறந்து வந்தவரு. அஸ்மால் பாய் கிடையாது. இல்ல நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. நாங்க அந்த சமையல கடைக்கு எல்லாம் சிக்கா கடைக்கு வந்தோம்னா எப்பவுமே பர்மனண்டா நீலக்கோடி பிறந்திருக்கோம். எலெக்ஷனுக்கு நல்லா இல்ல, நீலக்கோடி பர்மனண்டா இருக்கும். அப்படிதான் லைன் உள்ள பிரச்சனைகளா இளைஞர் மன்றம் யாரும் புரிய காலகட்டம் இருந்துச்சு. எந்த நேரமும் நீலக்கோடி பறக்கிற ஒரு வீடு தான் முன்சாமண்ணன் வீடு கேண்டிஸ்ல. அதுக்கப்புறம் ஏதோ இந்த எல்லாம் பெருசா வீடு நல்லா அந்த நேரத்தில் யசீம்பாத் வீடு போறான். யசீம்பாத் வீடு போட்டு 5 பசங்க 3 பேர் மிலிட்டரி சேர்த்தாரு. தேசப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 2 பேர் பாண்டியனுடைய தம்பி இன்னைக்கு ஆர்மியில இருக்கிறாங்கன்னா நாட்டுப்பற்றோட வேலை பண்ணுறாங்க. தம்பி வேணி பாண்டியன் டேங்க் வார்டு கவுன்சிலரு 24/7 மாதிரி வேலை செய்யறாடி பாண்டியன். தண்ணி பிரச்சனாலும் சரி, ரோடு இருந்தாலும் சரி, வேற எல்லாம் ரேஷன் கார்டா எல்லா வேலையும் ஓடி போய் செய்யறாரு. கூப்பிட்ட உடனே வரதான் தம்பி பாண்டியன். அவரே நான் இந்த நேரத்தில் நினைவு கூடுறேன். ஏன்னா பெரிய குடும்பம் இது. முன்சாமண்ணனுக்கு தனி ஒரு முத்திரை உண்டு. நீங்க போராட்ட அம்பா நகராருன்னு சொன்னா அது காரணம் ஒரே முன்சாமணி. இவர் அந்த படையில ஒரு தளபதி, ஒரு மன்னர் படை தான் போராட்டக்குழு. அதுக்கு பல தளபதிக்கும் அதுல ஒரு தளபதி தான் நம்ம முன்சாமண்ணன். எவ்வளவு பிரச்சனை தான் 95 கூட மைண்ட் செட் போட மாட்டான். அந்த சமட்டிய தோல்மாலை சுத்தி சமட்டி சுத்தி தான் போராட்டம் சிம்பது. என்கிட்ட யாரோ வராங்க தோல்லுக்கு சுத்தி யாரோ ஓடிக்காங்க போய்விட்டாங்க. எதிர்த்து தான் பண்ணுவாரு. நெருஷாட் போட்டார் கடைசி வரைக்கும். அது அவங்க போராட்டம் யூனிஃபார்ம். கொள்கையோட இருக்கிற குடும்பம். பிறப்பு இறப்பு இவர் மத்தியில் வார பேர் அத்தா சிறப்பு. தமிழக இருக்கும் பிறப்பு சிறப்பு இறப்பு ஃபர்ஸ்ட் ஒரு மட்டும் எடுத்துலாம். இதுதான் தமிழுக்குள்ள ஒரு சிறப்பு. நீ எப்படி வாழலாம் மாதிரி இதுதான் பேசுவாங்க. இதை சொல்லி கொடுத்தா தந்தை பெரிய பேரறிஞர்னா கலைஞர் கருணாநிதி தான். இவதான் ஒரு மறைந்த பிறகு எப்படி படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்தணும் திராவிட இயக்கம் தான் பண்ணுது. திராவிட இயக்கம் தான் முதல் காரணம். இப்ப பல இடத்துல படத்திறப்பு நிகழ்ச்சி நடக்குதுன்னா சில ஊடகங்கள் இருக்காது. 1000 கோடி பூஜை போட்டு போடுவோம். ஏன் அந்த படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்த சொன்னா நம்மளுக்கு இருக்க 4 தலைமுறை இந்த ஒரு பெருமையை பார்த்து திருந்தணும். ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பிறகு அந்த நல்ல எடுத்துணுன்றது அந்த படத்திறப்பு நிகழ்ச்சி. பாண்டியா இன்னைக்கு பிஜேபியில ஒரு சீனியர் லீடரா இருக்காரு, கவுன்சிலரு, எல்லா வேலையும் செய்யறாரு. விசிந்தாக் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மனிதராக குரல் கொடுக்கிறாரு. இந்த மாடு சில ஆடுங்க ஏதாச்சும் சொந்த பணத்துல ஜேசிபி பண்ணி அதை எங்க பதினாலும் போடுகிறார். இந்த ரயில்வே ட்ராக்ல மாடு அடிக்கடி மாட்டிக்குது. கேள்வி என்ன பண்ணிட்டோம். பாம்பு வந்தாலும் பாண்டி தான் ஓடுறாது, மாடு வந்தாலும் பாண்டி தான் ஓடுறாது, அடி தள்ளினாலும் பாண்டி தான் ஓடுறாது. நல்ல சேவை செய்யறாரு. அவருக்கு என்னுடைய ஆறுதலை சொல்றேன். அப்பா இல்லைன்னு மட்டும் நினைக்காத. அப்பா ஸ்தானத்துல உங்க தம்பி நல்லா இருக்கிறாங்க, உங்க அண்ணா நல்லா இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அவருக்குலாம் அந்த பொறுப்பை நீங்க செய்யணும். தம்பிங்க உனக்கு தலைவலி கொடுக்குறாங்க மிட்டிக்காரங்க. அந்த தம்பிங்கிறது மட்டும் பாண்டி மனசை தலைவலி கொடுக்காரு. ஒரு பெரிய குடும்பம். தாத்தா மிகப்பெரிய வீரர் கத்திரிக்காய் ராமசாமி தான். அதுக்கு தனியா அவரை பத்தி பேசினா பெரிய வரலாறு. நான் பார்த்ததில்லை அவரை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன். மைனியில் வேலை போட்டு யாருக்கும் அஞ்ச மாட்டார். எதிர்த்து நின்று கேள்வி கேட்கறது தான். அதே ராஜாராண தமிழ் வந்தாரு. நீ தமிழ் டீச்சர் ராஜாராண காரணம். ஆர்பிஐ கடைசி இன்ஜினியரிங் ஆர்பிஐ இருந்தாங்க. அவர் எந்த கட்சிக்கும் போல ராஜாராண தமிழ் யூனியன் சௌரியாஸ்பூர் இருந்தவர். அவரும் தப்பு பண்ண தட்டி கேட்கறது. அந்த வகையில தான் பாண்டியா வந்தாரு. அதனால இன்னும் அதிகம் பேச நிறைய இருக்கிறாங்க. அவங்க பேச வாய்ப்பு இருக்கணும். அதனால பிறப்பு இறப்பு இது மத்தியில் எப்படி வாழணும்ன்றதுதான் சிறப்பு. தடுமாறும் எனக்கும் இடம்